ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆட்டு குடல் வச்சு ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் அந்த பட்டை, லவங்க, ஏலக்காய் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது வந்து நம்ம கறி குழம்பு சமைக்கும்போது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக வந்து பச்சை வாசனை போடுறதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டை, லவங்கம் அதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த குடல் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு அதுக்கு வந்து டெக்னிக்காக ஒரு யூஸ் பண்ணி தான் அதை நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த குடல் வந்து வெந்தது இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், பெப்பர் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டு இதில் வந்து தண்ணியும் சேர்க்க வேணாம், நம்ம வந்து டீப் ஃப்ரையாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். இது நல்லா வந்து ஃப்ரையாக நல்லா இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் நெடி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கி அதை நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த பச்சை வாசனைலாம் போய்விடும், மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போய்டும். நல்லா வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு டீப் ஃப்ரையாக இருக்குது. ஸோ இது வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வந்து தொட்டு சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். குடல் குழம்பு வந்து சில பேர் செய்வாங்க. ஆட்டுக்குடல் வந்து அது ஒரு ஹெல்த்தியாகவும் பெரும்பாலும் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் சமைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ இதேமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு